கொண்டு வராங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இந்த ஆராதனைக்கு நம்ம இப்போ அந்த பாட்டு அபா அபான்ற பாடல், அந்த பாடலை பயன்படுத்துவோம். மூவர் இறைவனை ஆராதிக்கிற ஒரு பாடல் அது. ஆமாம், பாட்டு பேப்பரில் இருக்குதுன்னு நினைக்கிறது. பட் இங்கேயும் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. வில் டூ தட் நோ. ஓகே. அபா அபா உம்மை ஆராதிக்கிறேன், இயேசு நாதா உம்மை ஆராதிக்கிறேன், இறைவா எஸ் தூய ஆவியானவரை ஆராதிக்கிறேன். கொண்டு வரணுமா? ஓகே, எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நற்கருணை ஆண்டவரை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நற்கருணை ஆண்டவர் முன்னால் எப்படி வணங்குறது அப்படின்னு சொல்லி நற்கருணை ஆண்டவர் வரத்துக்குள்ள உங்களுடைய கோயிலில் நீங்கள் போகும் பொழுது டபர்நாக்கல்ல இருக்கிறார் அப்படின்னா, நற்கருணை பேழையில் இருக்கிறாருனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கோயிலை வணங்கும் பொழுது கைகள் குப்பி இப்படி வணங்குறோம். நம்ம வணங்கும் போது தெரியணும் அங்கே யாரோ இருக்கிறாங்கன்னு. அதனால் கோயில் இப்படி இப்படினாலும் க்ராஸ் பண்ணி போகக்கூடாது. பலிப்பீடம் நற்கருணை பேழை இருந்தால் இப்படி வணங்கணும். நற்கருணை எழுந்தேற்றம் செய்து வைத்தால், எழுந்தேற்றம் இப்போ நம்ம எழுந்தேற்றம் செஞ்சு வைக்க போகிறோம். எழுந்தேற்றம் செஞ்சு வைக்கும் பொழுது இப்படி அல்ல வணங்குவது. கால் வலி இல்லை, முட்டி வலி இல்லை, வயசானவங்க இல்லைன்னா, முட்டிக்கால் போட முடியும்னா இப்படி தான் வணங்கணும். இதெல்லாமே ஒரு அடையாளங்கள். என்னுடைய அப்பாவை பார்க்கும்போது, இன்றைக்கி தான் பசங்கள்லாம் யூ ஆர் கிராசிங் யுவர் லெக்ஸ் அண்ட் சிட்டிங். முன்னெல்லாம் அப்பா முன்னால், அம்மா முன்னாலாம், பெரியவங்க முன்னால் நம்ம அப்படி உட்கார மாட்டோம். வில் நாட் நெவர் கிராஸ் யுவர் லெக்ஸ் லைக் தட். ஆனால் இன்றைக்கி அந்த மதிப்பு, அந்த மரியாதையெல்லாம் நமக்கு விட்டு போகுது. அதனால் நற்கருணை ஆண்டவர் முன்னால் எழுந்தேற்றம் செய்ய வைக்கப்பட்டால் முழந்தாள் படியிட்டு கிராஸ் பண்ணுறீங்கன்னா முழந்தாள் படியிட வேண்டும். நற்கருணை பேழை என்றால் வணங்கினால் போதும். முழந்தாள் படியிடுவோம், நற்கருணை ஆண்டவரை வரவேற்போம். Let us all kneel down. ஆராதனை கீதத்தை பாடி நற்கருணை ஆண்டவர் வல்லமை உள்ளவர், உயிர் உள்ளவர், உயிர் துடிக்கும் அப்பமாக கடந்து வருகிறார். பாடுவோமா? இயேசுநாதா, இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அபா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். மூரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். மூவர் இறைவா, மூவர் இறைவா ஆராதிக்கின்றேன். அபா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா, இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அபா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா, இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ருஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். மூவர் இறைவா, மூவர் இறைவா ஆராதிக்கின்றேன். ருஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். மூவர் இறைவா, மூவர் இறைவா ஆராதிக்கின்றேன். கரங்களை வீசி பாடுவோமா? ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை. பாலைவனத்தில் மன்னா தந்தவர், ஒன்றுமே இல்லாத இடத்தில் உணவை தந்தவர், யாரும் இல்லைன்னு நீ சொல்லாத, அநாதன் சொல்லாத, கைவிடப்பட்டவன் சொல்லாத, அப்பா இருக்காரு, எல்லாம் வல்ல ஆண்டவர் இருக்காரு, நற்கருணை ஆண்டவர் இருக்கிறாரு. வேதனை துன்பங்களை கொட்டிவிடு,
பாலை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன். பாலைவன மன்னா தந்தி ஆராதிக்கின்றேன். பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே தூய ஆத்ம உணவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே கருணை நாதே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே தூய ஆத்ம உணவே ஆராதிக்கின்றேன். ஆபா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். செல்வி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். மூவர் இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். மூவர் இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை. மென்மையான அப்பம் மெய்யான அப்பம் இயேசுவின் உடல். நற்கருணை ஆண்டவர் விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவன் வீற்றிருக்கிறார். மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன். மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன். மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். மூவர் இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். மூவர் இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். அப்பா ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை அப்பா ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன். நம்பிக்கையோட 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 வல்லமையுள்ள இறைவனுடைய பிரசனம் எங்க இருக்கு? வல்லமையுள்ள இறைவனுடைய பிரசனம் எங்க இருக்கு? மூவர் இறைவனுடைய பிரசனம் எங்க இருக்கு? ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா இயேசுவே நம்பிக்கையோட அழைத்து பாரு. நம்பிக்கையோட அழைத்து பாரு. நம்பிக்கையோட அழைத்து பாரு. ஹalleluya hallelujah 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 நம்பிக்கையோட அழைத்து பார். நம்பிக்கையோட அழைத்து பார். நம்பிக்கையோட அழைத்து பார். அழைத்து பார். அழைத்து பார். ஹalleluya hallelujah 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 அப்பா இயேசுவே 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 அழைத்து பாரு. அழைத்து பாரு. நம்பிக்கையோட அழைத்து பாரு. கட்டுகள் உடையட்டும். விடுதலை கிடைக்கட்டும். நோய்கள் தீரட்டும்.
ஹalleluya 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 Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. துதி 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 விடாமல் துதி விடாமல் துதி நம்பிக்கையோட துதி 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 நன்றி 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 இயேசுவே 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 துதி 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 நம்பிக்கையோட துதி இயேசுவே என்ற பெயரை அழைத்து துதி ஹalleluya 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 இயேசுவே 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 நன்றி 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 ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன் ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ராஜன் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ராஜன் மகனை ஆண்டவர் உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். நோய்களிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறார். சீர்திருத்த பள்ளியில ஏதோ ஒரு விதத்துல அங்கே போய் இருந்து ஒரு நாளாவது செலவிட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சீர்திருத்த பள்ளியில இருந்த ஜுவெனில் ஹோம்ல இருந்த ஒருத்தர் இங்க இருக்கீங்க. மிகுந்த வேதனையோட வருத்தத்தோட கண்ணீரோடும் பாரத்தோடும் இருக்கிற உன்னுடைய இந்த கவலை கண்ணீருக்கு பாரத்திற்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜுவெனில் ஹோம்ல இருந்த அந்த ஜெயிலில் இருந்த ஒருவர் இன்னைக்கு வளர்ந்துட்டீங்க. இன்னைக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த மன பாரத்திலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறார். நீ செய்யாத தவறாக இருக்கலாம், பெரிய மனபாரத்தோடு இருக்கிற விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு கிறிஸ்மஸ் நாள் அன்று நிகழ்ந்த ஒரு இழப்பு, உங்களுடைய வீட்டில் நடந்த ஒரு இழப்பு, கிறிஸ்மஸ் நாள் அன்று கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை சீர்குலைய வைத்த நாள். கிறிஸ்மஸ் அன்னைக்கு யாராவது வீட்டில் இறந்திருக்கலாம், நோயாளியாக மாறி இருக்கலாம். அந்த ஒரு இழப்பை தாங்க முடியாமல் கடவுள்கிட்ட இருந்து விலகி இருந்த ஒரு குடும்பத்தை ஆண்டவர் மீண்டும் திரும்ப கொண்டு வராரு. இங்கே இந்த தியானத்தில் இப்போ நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டீங்க ஆராதனையில். உன்னுடைய வாழ்க்கையில் தீமை செய்தது ஆண்டவர் அல்ல, துன்பத்தை தந்தது ஆண்டவர் அல்ல. ஸ்டெல்லா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஃபியோனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முரளி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கொலோன் கேன்சர் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அமைதியாக ஆண்டவருடைய சந்நிதியில் உட்காருவோமா?